பொதுவாக எல்லை தெய்வங்கள்னு நிறைய இருக்குது. இப்போ இந்த பொதுவாக எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுவதனால இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து அளவற்றது. அவங்களால கிடைக்கக்கூடிய நன்மைன்றது எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். கரெக்டாக பயன்படுத்தணும். நிறைய பேர் அங்கே வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காவல் தெய்வ வழிபாட்டில் வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோபப்பட்டு மற்றவர்களை சபிப்பது. ஏன்னா உக்ர தெய்வங்கள்கிட்ட போயிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி நம்மளுடைய எதிரியோ அல்லது நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களோ அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு கும்பிடும்போது அந்த காவல் தெய்வம் உடனடியாக அதுக்குண்டான செயலை செய்யும். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது கட்டாயம் பாதிப்பு இரண்டு பக்கமும் தரும். இவங்க யாருக்கு கும்பிட்றாங்களோ அவங்களுக்கும் அந்த பாதிப்பு தரும், இவங்களுக்குமே அதற்கு உண்டான கஷ்டம் தரும். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கஷ்டப்படணும்னு போய் சாமி கும்பிடும் போது அவர் கஷ்டத்துக்கு உள்ளாகிறாரு. இந்த தெய்வம் போய் ஏதாவது ஒரு வகையில் இவங்களுடைய பிரார்த்தனைக்காக அவங்கள போய் கஷ்டப்படுத்துது. அப்போ அவங்க வந்து இங்கே கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படும் போது அவங்க என்ன